நீங்கள் எல்லாருமே அவரவர் தேவைக்கு ஏதோ ஒரு நேரத்தில் பணம் வாங்குவீங்க, ஒரு கட்டத்தில் சிரமப்படுறீங்க, திருப்பி கொடுத்துறீங்க. பணத்தை முழுமையாக கொண்டு போய் திருப்பி கொடுக்கும்போது உங்கள் மனநிலை என்னவாக இருக்கு? மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு கொடுப்பீங்க பணத்தை திருப்பி? சார் நான் ஒரு 50,000 ரூபா வட்டிக்கு வாங்கினேன் சார். அது வட்டி அசல் எல்லாம் ஒரு 8 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு 6 வருஷத்தில். ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஒய்ஃபு இறந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் அந்த கடனை கொண்டு போய் கொடுத்தேன். என் பூர்வீக விவசாய நிலம் 2 ஏக்கர் நிலத்தை விற்றுட்டு தான் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க அவ்வளோ துன்புறுத்துனாங்க என்ன. இந்த கடைசி கட்டத்தில் ஃபஸ்ட்லேயே ஆரம்ப ஸ்டேஜ்லாம் என்கிட்ட காசே கேட்கவே இல்லை. அவங்க அந்த பாண்டு எழுதி வாங்கிட்டே இருந்தாங்க, ஒரு 20 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வாங்கிட்டே இருந்தாங்க. கடைசியில் 8 லட்சம் ரூபாய் ஆகிடுச்சு. 8 லட்சம் ரூபாய் ஆன பிறகு தான் என்கிட்ட கடனையே கேட்டாங்க. அவங்க எய்மெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, என் நிலத்தை விவசாய நிலத்தை 2 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கணுங்கிற எய்ம்லேயே இருந்துட்டாங்க. அதனால தான் அந்த கடனை என்கிட்ட அதிகமாக கேட்காம இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 லட்ச ரூபா கடன் வரும்போதே நான் கட்டுறதுக்கு போனேன். ஆனால் 80,000 ரூபா இருக்குண்ணே, உங்கள்கிட்ட 50,000 ரூபா தான் அசல் வாங்கினேன், 80,000 ரூபாயா இருக்குது, இதை வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்கும்போது, வேண்டாம் தம்பி நீ வேறு ஏதாவது செலவு இருந்தால் பாரு, சரி 20,000 ரூபா குறைச்சி கொடுக்குறதுனால அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு சரின்ட்டு திரும்பி வந்துட்டேன். ஆனால் அவங்க எய்மெல்லாம் என்னன்னா, என் 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் தான் இருந்திருக்கு. என் ஒய்ஃப் இறந்த பிறகு 30வது நாள் காரியம் நாங்கள் முடிஞ்சு சாமி கும்பிட்டுட்டு காரியம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. இப்போ என் கடனை கட்டு அப்படின்னாங்க. அப்போ என்னால் கடனையும் கட்ட முடியல. அப்புறம் என் நிலத்தை 2 ஏக்கர் நிலத்தையும் விலை பேசி அவங்கள்ட்ட அந்த நிலத்தை கொடுத்துட்டு தான் அப்புறம் அந்த கடன்லேருந்து விடுபட்டேன். கையில் ஒரு 60,000 ரூபா காசு கொடுத்தாங்க. என் ஒய்ஃபையும் இழந்துட்டு தான் போய் கையெழுத்து போடுறேன் இந்த நிலத்துக்கு. நான் என்ன கேட்டேன், சாதாரணமாக பஸ்ஸில் போகும்போது ஒருத்தன் என் காலை மிதிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, எனக்கு கால் வலிச்சிச்சு, ஐயையோ இப்படி மிதிக்கிறாரு சார் கொஞ்சம் தள்ளிலுங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். யோ கண் என்ன புடரில இருக்கு, கால் இருக்குது மிதிக்கிற தள்ளி இல்லையா அப்படிப்பேன். கால் மிதிச்சிருக்கு கரெக்டா. இப்போ சொல்லுங்க, பணத்தை வாங்கிட்டு அவமானப்பட்டு திருப்பி கொடுக்கும்போது என்ன நினைச்சு கொடுப்பீங்க? இல்லை இப்படிப்பட்ட ஆள் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அதான் கேட்குறேன். அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பதறடிச்சு வட்டியும் வாங்கி அசலையும் வாங்கி என்னை இப்படி பண்ணிட்டே இல்லை, நீ உன் குடும்பமும் நல்லா இருந்துட்டு போ, அந்த நல்லா இருந்துட்டு போன்ற சொல்ற வார்த்தையில 1008 அர்த்தங்கள் இருக்கு. சரி எப்படியோ போகட்டும், இதை கொடுத்து தொலைச்சோம்னா போதும், இதுதான் உண்மையா தோணும். மேலே கொடுங்க. நான் பணத்தை கொடுக்கும் போது என் வாய் சிரிச்சாலும் என் வயிறு எரிஞ்சு தான் பணத்தை கொடுப்பேன். ஆனால் என்னோட வயிறு தெரிச்சல்ன்றது எனக்கு தான் தெரியும். ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்ச பணத்தை உனக்கு நான் வட்டி கட்டியிருக்கேன், அந்த வட்டி பணம் உனக்கு செரிக்குமா, இதோட பாவ பலனை நீ அனுபவிப்ப அப்படின்ற வயிற்றுச்சலோட தான் சார் கொடுப்போம். சார் எங்கள் அக்கா வாங்கின ஒரு கடனுக்காக நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போயிருந்தோம் சார். அவங்க கேட்ட ஒரு கேள்வியில் வந்து என் மாமா வெறும் 40,000 ரூபாய் கடன் சார். 40,000 ரூபாய் கடனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி சூசைட் பண்ணிக்கிட்டார் சார். இறக்கும் போது முதல் பொண்ணுக்கு 8 வயசு, 2வது பொண்ணுக்கு 4 வயசு, பையனுக்கு வந்து 9 மாதம் சார். அந்த கடனை எங்கள் அக்கா தான் கட்டினாங்க. அப்போ எங்கள் அக்கா கொடுக்கும்போது இந்த நிலமை அவன் குடும்பத்துக்கும் வரணும் அப்படின்னு மனசார இது பண்ணியே தான் சார். ஏன்னா அந்த வழி வந்து எங்களுக்கு அப்படி இருந்தது சார். இந்த துரதிருஷ்டவசமாக வந்து இப்படி வந்து அளவுக்கு அதிகமாக வட்டி வாங்குறவளை என்ன நடக்குதுன்னா, எங்கள் ஊரில் அப்படி ஒருத்தர் இருந்தார், மதுரை பக்கத்தில் சமையலூர். அவர் ரொம்ப வட்டிக்கு வந்து அநியாய வட்டி. அவர் வந்து ஆம்பளைகளுக்கு வட்டி தர மாட்டார். யார் வட்டி கேட்டாலும் உங்கள் வீட்டுக்காரம்மா அனுப்பி விடுப்பார். அந்த வீட்டுக்காரம்மா அனுப்பி விட்டு பெண்களுக்கு மட்டும் வட்டி கொடுப்பார். அந்த அம்மாட்ட வட்டி வாங்குற கூட நடிகாலை கூப்பிட்டு சாயங்காலம் போவார். ஊரே வந்து அவரை வந்து ரொம்ப மனக்கசப்பில் இருந்தாங்க. அவருடைய பையன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான். எனக்கு கூட வருத்தமாக இருந்துச்சு, இந்த பையன் நல்ல பையனாச்சு இறந்துட்டான்னு. ஆனால் ஊரில் எல்லாரும் வெடி போடலை. அவன் வட்டி விட்டான்ல அப்படி தான் போவான்மா. ஆனால் எனக்கு இந்த பாவ புண்ணியத்தில் நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் ஒருத்தருடைய மன துயரத்தை இவங்க சொன்னாங்க இல்லையா, கேவலமாக பேசுகிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி ஆனால் அளவுக்கு அதிகமான வட்டி வாங்குவது, அவர்களை துயரத்தில் ஆழ்த்துவது என்பது எந்த ஒரு நாகரிக சமூகத்துக்கு ஏற்புடையதல்ல. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்குவது, வட்டிக்கு பணம் வாங்குவது, நடத்துவதுன்னு இருக்குல்ல, அதில் முதல்ல செய்ய வேண்டிய வேலை முருகேச பாண்டியன் மாதிரி வாங்காமல் இருக்குது. இல்லை ஒரு நிமிஷம், முருகேச பாண்டியன் வாங்காமல் இருக்காரா எப்படி அவனுக்கு தெரியும்னு கேட்கலாம். எப்படி தெரியும்னா, உதாரணத்துக்கு சொல்லும்போது கூட பொட்டலை வட்டியை பழனியப்பன் வாங்குவானா, ஏன் முருகேச பாண்டியன் வாங்க மாட்டாரா? பழனியப்பன் போய் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அவர் எடுத்து வச்சிருவாரு. அப்புறம் திருப்பி போல வச்சுக்கோங்க, அந்த மாசம் வட்டியை பழனியப்பன் கொடுப்பான். எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. அதை பேச்சுக்கு கூட நம்ம பேரை சொல்லிடக்கூடாது, முருகேச பாண்டியன் பேரை வச்சிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அவர் பேசும்போது ஒரு சொன்ன 2000க்கு அப்புறம் எல்லாருமே வந்து நுகர்வோர் ஆயிட்டாங்க. எல்லா பொருளும் எல்லாருக்கும் வேணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கும் பொழுது கடனுக்கு வாங்குறாங்க. என் தலைமுறையில் நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது வீட்டில் இருக்க ஒரு பொருள் கூட கடனுக்கு வாங்கினதில்லை. ஒரு தொலைக்காட்சி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா இருக்கிறதுல விலை குறைவானது கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, அது பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு வாங்க. அல்லது இன்னும் நான் சிறந்ததாக வேணும்னா மேலும் பணம் சேர்த்து போய் வாங்குறது. ஆனால் நம்ம சமூகத்தில் எதற்குமே கடன் வாங்காதவன் தன் பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னா கடன் வாங்கிடுவான். அப்படி வாங்குறவன் ஒரு இடத்துல திருப்பி கொடுக்க முடியாமல் போகும் பொழுது அவர்களை நெருக்குவதற்குல்ல. இங்கே நடந்த பல தற்கொலைகளுக்கான காரணம் அவமானம் மட்டும்தான்.
அதுக்கு ஒரு நியாயம் கிடையாது இல்லையா? நீங்கள் எவ்வளவு பணம் வேணாலும் வச்சுருக்கலாம், எவ்வளவு வலுவான ஆளாக இருக்கலாம், எவ்வளவு அதிகாரமிக்கவராக இருக்கலாம், 10 பேர் ஆளை போட்டு வீட்டில் பார்க்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவன் அழுது கொடுத்த பணம் இருக்குல்ல, அது நிலைக்கவே நிலைக்காது. அதுதான் தமிழ் பேசுகிற அறம் என்பது எப்பொழுதுமே அதுதான். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. நீ எவ்வளோ பெரிய மன்னனாரு, அவனால் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவன் அல்லல் பட்டு ஆற்றாது அழுவான், ஐயையோ என்னை இப்படி பண்ணுறானே இவன் அப்படின்னு. அது எப்பேற்பட்ட படையாக இருந்தாலும் அழிச்சிருங்கிறார் வள்ளுவர். நம்ம ஏன் தமிழில் நீதி நூலே வச்சுக்கல, நம்ம இலக்கியம் பூரா அறம் பேசுனுச்சு. எனக்கு அதில் பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அது அந்த பொண்ணு சொன்ன உடனே நான் ஒரு தடவை கடுமையாக பேசிவிட்டேன். இன்னைக்கு தோணுது எனக்கு, இந்த பொண்ணு பேச கேட்டால் இனிமேல் பேசியிருக்க வேண்டாமோன்னு தோணுது. சொன்னோன்னே இந்த அண்ணன் வந்து ஆமாம் நான் வருந்துவேன்னு சொல்கிறதுக்குல, அதை உணரும் இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதுதான் பெரிய மகிழ்ச்சி. அதுதான் அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் இல்லையா?